மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 12வது வினா, இழைகள், ஆணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி சர்வ சமனான திணிவுடைய 5 வரிப்படங்கள் சுவரில் தொங்கவிடப்பட்டுள்ள விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இழையின் இழுவிசை மிக குறைவாக இருக்கும் அமைப்பை காட்டும் உரு எது? இதுதான் கேள்வி. அதாவது சமனா 5 வகையா தொங்க விடுறாங்க. இதுல எதுல இழையில மிக குறைவான விசை தாக்கும் என்று கேள்வி. அப்ப இதுல நிறை கீழ் நோக்கி தாக்கும். இது W சொன்னா எல்லாத்தையும் அதே தான் தாக்கும். W, இது W, ஒரே வகையான அந்த படம் W, இது W. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இது T என்று சொன்னா இங்க பார்த்தோம்னு சொன்னா T சமன் W இருக்கு. ஏன் இந்த இது சமநிலையில கீழே தாக்குற விசை இந்த இழுவிசைக்கு சமனா இருக்கும். இது W தாக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதை தீட்டான்னு எடுத்தேன்னு சொன்னா இதுல T1 என்று சொன்னா இதுலயும் T1 என்று சொன்னா இது தீட்டா. ஆகவே இதுல 2 T1 cos தீட்டா சமன் W. ஆகவே T1 சமன் W 2 cos தீட்டா. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி நான் தீட்டா ஒரு கோண குறிப்பா எடுக்கிறேன். இது T1, இது T1 என்று சொன்னா அதே மாதிரி இங்கேயும் T1 சமன் W 2 cos தீட்டா. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது T1, இது T1. ஆகவே இங்க 2 T1 சமன் W. ஆகவே T1 சமன் W 2. இதே போல இங்கேயும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது தீட்டா, இதுவும் தீட்டான்னு எடுத்தா இது T1, இதுவும் T1 என்று சொன்னா T1 சமன் W 2 cos தீட்டா. இதுல இழையில பார்க்கிற இழுவிசை இப்படி இருக்கும். இப்ப இது ஆக கூடுதலா இருக்கும். ஏண்டா W சமனா இருக்கும். இங்க இந்த cos தீட்டா இதற்கு ஒரு கூர்ங்கோணமா இருக்கா 90 விட குறைவா இருக்கிறதால நிச்சயம் cos தீட்டா 1 விட குறையும். ஆக 1 விட குறைய இருக்கும்னா நிச்சயம் இதுல பெருமானம் என்ன W, இதுல பெருமானம் எப்பொழுதும் W விட கூட W/2 அரைவாசியை விட கூட இருக்கும். ஏன் இது ரெண்டாவது W/2 விட நிச்சயம் கூட இருக்கும். ஏன்னா cos தீட்டா 1 விட எப்பவும் குறைவா இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதும் W/2 விட இந்த T1 அதிகமா இருக்கும். ஏன்னா cos தீட்டா கூர்ங்கோணம் 1 விட குறைவு உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா W/2 ஆக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா T1 அதே மாதிரி என்ன W/2 விட அதிகமா இருக்கு. ஏன்னா cos தீட்டா கூர்ங்கோணம் 1 விட சின்னதா இருக்கு. ஏன்னா 1 விட சின்னதா இருக்குள்ள பிரிக்கக்குள்ள நிச்சயம் W/2 விட தீட்டா, அதாவது அதுல இழுவிசை அதிகமா இருக்கு. ஆகவே ஆக குறைந்த இழுவிசையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா நிச்சயம் இவராத்தான் இருப்பார். இந்த 5 படத்தை ஒப்பிடக்குள்ள ஆக குறைந்த இழுவிசை இவரா இருப்பார், ஆக கூடுதல் இழுவிசை இவரா இருப்பார். மற்ற 3ம் அதுக்கு இடையில் இருக்கும். ஆகவே கேள்வி எந்த படம் எந்த உரு ஆக குறைந்த இழுவிசை தாக்கும் என்று கேள்வி. ஆகவே இந்த விடை 4வது விடை. இவர் தான் என்ன எங்களுக்கு மிக குறைந்த இழுவிசையை தாக்கக்கூடிய ஒரு வரிப்படமா அமையும். மிகவும் இலகு. இதுல பார்க்கிற என்ன அந்த கொஸ்டிலா கோணத்தை தாக்கக்குள்ள நாங்க அந்த கோணத்துல கொஸ்டிலா சொன்னா அது 1 விட சிறுசா இருக்கிறதுதான் இதுல பிரதான காரணம். ஏண்டா கொஸ்டிட்டா 0, 1 அதோட கூடக்குள்ள 1 விட குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே இதுல விடை 4வது விடை. 13வது வினா, 3 மீட்டர் நீளமான இலேசான கோலின் முனைகளில் முறையே 2 நியூட்டன், 1 நியூட்டன் நிகர்த்த சமாந்தர விசைகள் தாக்குகின்றன. இவற்றின் விளைவுகளின் தாக்க புள்ளி வலப்பக்கமாக 0.2 மீட்டர் தூரம் நகர்த்துவதற்கு 1 நியூட்டன் விசையுடன் சேர்க்க வேண்டிய விசையை கணிக்க. இப்ப நான் இந்த 2 வகையாக வரைஞ்சிருக்கேன். 1 நியூட்டன், 2 நியூட்டன், 1 நியூட்டன் என்ற நிகர்த்த சமாந்தர விசை. இது 2 நியூட்டனா, இதுவும் 2 நியூட்டன் நிகர்த்த சமாந்தர விசை. இது கேஸ் 1.
1 இது கேஸ் 2. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்த்த சமாந்தர விசை. ஆகவே இந்த இதுல விளைவுல எப்பொழுதும் பெரிய விசைக்கு அனுமதி இருக்கும். இது இரண்டு நிகழ்த்த சமாந்தர விசையா இருக்கிறதால நிச்சயம் இரண்டு விசைக்கு இடையில விளைவு இருக்கும். அதே நேரம் தாக்க புள்ளி என்ன இங்க பெரிய விசைக்கு பக்கத்துல அந்த விளைவு இருக்கும். ஆகவே இதை நான் எக்ஸ் என்று எடுத்தேன்னு சொன்னால் மொத்தம் 3, இது 3 sin x. இப்ப இந்த தாக்க புள்ளியை நான் என்ன 0.2 மீட்டரால நகர்த்தணும்னு சொன்னா இவரை இங்க நகர்த்தணும்னு சொன்னா நான் இந்த பகுதியில விசையை கூட கொடுக்க இந்த புள்ளி இங்க நகரும். அதே வேளை இங்க நான் விசையை கூட கொடுத்தேன்னு சொன்னா தாக்க புள்ளி இங்க நகரும். கேள்வி தாக்க புள்ளி வலப்பக்கமா நகருதான் 0.2 மீட்டரால நகர்த்தணும்னு சொன்னால் 1 நியூட்டன் விசையோட எவ்வளவு மேலதிகமா சேர்க்கணும் தான் கேள்வி. ஆக நான் இதை அப்படி 2வது வகையா நான் வரைஞ்சேன்னு சொன்னா ஆரம்பத்துல இங்கதான் இருந்திருக்கு எங்களை தாக்க புள்ளி. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த வலப்பக்கமா 2 நியூட்டன் வலப்பக்கமா 0.2 என்ன சென்டிமீட்டர் நகர்த்தலாம். வலப்பக்கமா 0.2 மீட்டர் நகர்த்தணும்னு சொன்னா இந்த 1 நியூட்டன் விசையோட நான் மேலதிகமா எஃப் என்ற விசையை சேர்க்கேன். ஆகவே இதுதான் எஃப் தான் கேள்வி. அப்ப வலப்பக்கமா எவ்வளவு சேர்க்கணும் கேள்வி. இங்க எங்களுக்கு தெரியும் விசை திருப்ப கோட்பாட்டை பயன்படுத்த போறேன். இந்த விசை அதாவது தாக்க புள்ளிக்கு இடையிலான இந்த விசை இந்த தாக்க புள்ளிக்கும் இந்த விசைக்கு இடையிலான தூரம் தர இந்த விசை அதே மாதிரி இந்த விசையும் இந்த தாக்க புள்ளிக்கு இடையிலான தூரத்துக்கு பெருக்குது சமனர். முதலாவது 2 தர x சமன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 sin x தர 1. ஆகவே 2x சமன் 3 sin x. ஆகவே x இங்க கொண்டு வந்தா 3x சமன் 3x சமன் 1 மீட்டர். x சமன் 1 மீட்டர். அதாவது முதலாவது நிபந்தனையில 2 மீட்டர்ல இருந்து 2 நியூட்டன்ல இருந்து 1 மீட்டர் தூரத்துல தாக்கப்புள்ளி இருக்கு. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இங்க இவ்வளவு எனக்கு தெரியும். இப்ப x நாங்க இதுல வரைஞ்ச மாதிரி இந்த துண்டு தான் இங்க இருக்கும். இது மேலதிகமா இப்ப நாங்க அந்த தாக்கப்புள்ளியை நகர்த்துறதுக்கு நான் சேர்க்கக்குள்ள வரைஞ்ச படம். இது நான் நகர்த்த முதல் இந்த படம், இது நகர்த்தின பிறகு இந்த படம். இப்ப அதே விஷயத்தை இங்கே நான் பயன்படுத்த போறேன். இது x இவ்வளவு தூரம் 2 தர இவ்வளவு தூரம் என்ன x சக 0.2 சமன் இங்க என்ன வரப்போகுது இவ்வளவு x ன்னு சொன்னா 3 சய என்ன x சய 0.2 இவ்வளவு. ஆகவே 3 சய x சய 0.2 தர என்ன x சமம் 1 சக f 1 சக f. ஆகவே இப்ப பெருக்கினம் இருக்கு. x க்கு பதிலா 1 போட்டா 2 தர 1.2 சமன் இங்க 1 போட்டீங்கன்னு சொன்னா 2 என்ன 2 சய 1.8 1.8 தர 1 சக f. இதை சுருக்கலாம் 6 ஆல சுருக்கலாம் 2, இதையும் 6 ஆல சுருக்கலாம் 3, 4 சமன் 3 சக 3 f. அடுத்து நீக்கினேன். ஆகவே 3f சமன் 4 சய 3 இது சமன் 1. ஆகவே f சமன் 0.33 நியூட்டன். ஆகவே 0.33 நியூட்டன் விசை f என்ற விசையோட நான் சேர்க்கக்குள்ள ஆரம்பத்தில் இருந்த தாக்க புள்ளியானது 0.2 மீட்டர் தூரம் வலப்பக்கமாக நகரும். ஆகவே விடை 0.33 மீட்டர் நியூட்டன். அதாவது இரண்டாவது விடை. 14வது வினா. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் சீரான மரவளை AB ஆனது x, y எனும் இரு நிலைக்குத்து தாங்கிகள் மீது கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. x நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அதே வேளை y ஆனது x நோக்கி அசைக்கப்படுகிறது. வளை மீது x, y ஆகிய தாங்கிகளில் உள்ள rx, ry என்னும் செவ்வன் மருதாக்கங்களின் பெருமானங்கள் முறையே. அதாவது ஒரு வளை ஒரு 2 தாங்கில இப்படி கிடையாக இருக்குது. ஆகவே வளை கிடையாக இருக்குன்னு சொன்னா இதுல சீரான வளையம் சொல்றாங்க. இதுல நிறை கீழ் நோக்கி தாக்கும். இது W. இதுல மருதாக்கம் மேல் நோக்கி இருக்கும். இப்படி இருக்கும். மருதாக்கம் R. இதுல மருதாக்கம் RX. இதுல மருதாக்கம் RY. மருதாக்கம். இது இந்த தூரம் இடைப்பட்ட தூரத்தை நான் A என்று எடுக்க, இது கிடைப்பட்ட தூரத்தை B என்று எடுக்க.
அப்ப இது இங்க நோக்கி நகர்த்துறாங்க, இது நகர்த்த போறாங்க. அப்ப இதுல நாங்க என்ன நான் இதுல விசை இணைகர கோட்பாட்டை பயன்படுத்தினா, அதாவது இது ஏகர Rx, அதாவது ஏகர Rx தர A சமன் Ry தர B. ஆகவே Rx சமன் B இன்கிள் A தர Ry. இதுதான் இந்த தரவுல இருந்து நான் அடுத்து எடுப்போம். ஆகவே இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீர பெருமானம் குறையக்குள்ள இது குறையும், இந்த பெருமானம் குறையும். ஆகவே Rx பெருமானம் என்ன செய்யும்? குறையும். வீர பெருமானம் குறைய 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 இந்த Rx பெருமானம் குறையும். அதே வேளை இங்க Ry என்று எடுத்தீங்கன்னு சொன்னா A இன்கிள் B தர Rx. இப்ப வீர பெருமானம் குறைய 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 Ry பெருமானம் என்ன செய்ய போகுது? அதிகரிக்கும். ஏன்னா இது குறைய 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 பிரிக்கிற பெருமானம் குறைஞ்சா மொத்த இந்த பெருமானம் செய்யும் கூட இருக்கு. ஆகவே இங்க நாங்க உள்நோக்கி அசைக்கக்குள்ள Rx பெருமானம் குறையும், அதே வேளை Ry பெருமானம் அதிகரிக்கும். ஆகவே நாங்க பாத்தீங்கன்னா விடைய அந்த அட்டவணையில வந்திருக்காங்க. அந்த விடை முதலாவதுடைய பாத்தீங்கன்னு சொன்னா Rx குறைவடைகிறது, Ry அதிகரிக்கிறது. ஆகவே Rx குறையும், Ry அதிகரிக்கும். ஆகவே விடை முதலாவது விடை. இது 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. 15வது வினா, நிறை W உடைய ஒரு கொங்கிரீட் உருளையை ஒரு தாழ்ந்த கிடை தளத்தில் இருந்து ஒரு உயர்ந்த கிடை தளத்திற்கு உருட்ட வேண்டி உள்ளது. உருளை மீது ABCDE ஆகிய இடங்களில் விசையை பிரயோகிப்பதற்கான வழிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஓர் இழிவு பருமன் ஓர் விசையின் மூலம் இத்தாக்கத்தை அடைவதற்கான கணம் என்னென்று கேள்வி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு உருளை, இந்த உருளை ஒரு ஸ்டெப், ஒரு படியில உருட்டுறதுக்கு எந்த இடத்துல நாங்க விசையை பிரயோகிச்சா ஆக சிறிய பருமனுடைய விசையை கொடுத்தா இது உயர்த்தப்படும் என்று கேள்வி. இப்ப பார்ப்போம், நாங்க இதுல நிறை கீழ் நோக்கி தாக்கும், அதே நேரம் இது இங்க இருந்து ஒரு மறுதாக்கம் தாக்கும், இங்க இருந்து ஒரு மறுதாக்கம் தாக்கும். அந்த மறுதாக்கத்தை நாங்க R1 என்று எடுப்போம், R1 என்று எடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நாங்க உருட்டக்குள்ள இந்த மூலையில இருந்து ஒரு மறுதாக்கம் வரும், இது R2. இப்படியே ஒரு மறுதாக்கம் இருக்கும், இந்த மறுதாக்கம் இப்படியே போகும். அதாவது இந்த மையத்தின் ஊடாக அப்படியே இந்த மூலைக்கு இந்த மறுதாக்கம் போகும், இது R'. இதோட கிடையாட்டா இது தீட்டாங்க இந்த மறுதாக்கம். ஆகவே இப்ப நாங்க இது உருளக்குள்ள இந்த மறுதாக்கம் இருக்காது, பூஜ்ஜியம் கிட்டத்தட்ட என்ன உருளக்குள்ள இது இந்த தளத்தோட படாது. ஆகவே என்ன இந்த மறுதாக்கம் இந்த உருட்டக்குள்ள எந்த திசையிலையும் செல்வாங்க செலுத்தாது. ஏன்னு சொன்னா உருட்டக்குள்ள இது இந்த தளம் தளத்தை விட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே கிளம்புனா இந்த மறுதாக்கம் எனக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. இது ஓயில இருக்கக்குள்ளதான் இந்த மறுதாக்கம் ஏற்படுத்தும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மிக குறைந்த விசை இது இதுக்கு செங்குத்தா இருக்கும், என தொடரி. ஆகவே நாங்க இந்த ஒவ்வொரு விசையா பார்த்தோம்னு சொன்னா இந்த என்ற விசையை பாருங்க, இது இங்க இருக்கும். ஆக நான் இங்க விசையை கொடுக்கணும்னு சொன்னா இந்த விசையை நான் 2 வகையா உடைச்சு விடலாம். ஆக இது நாங்க இந்த R' cos θ, ஆக இதுல R' cos θ ஆகும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா R' sin θ. ஆகவே இந்த கிடை விசை பாருங்க, இங்க நான் இந்த விசை கொடுக்கக்குள்ள இந்த மறுதாக்கத்துக்கு எதிராக இவர் இன்னொரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. இந்த R' என்ற விசை இவருக்கு எதிராக இருக்கும், இவருக்கு எதிராக வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே என்ன சாதாரண விசையை விட இந்த மறுதாக்கத்துக்கு எதிராக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதே போல பாருங்க டியும் என்ன இந்த R' cos θ கிடை விசை கூறுக்கு எதிராக அவர் வேலை செய்ய வேண்டியிருக்கு மேலதிகமா. அதே போல நீங்க B பாத்தீங்கன்னு சொன்னா Bயும் அதே திசையில பாருங்க, அதே திசையில அதே கிடையா இருக்குது. ஆகவே அவரும் என்ன இந்த R' என்ற மறுதாக்கத்தின் ஒரு விசைக்கூறுக்கு எதிராக மேலதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதே போல ஏயும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆனா C என்றது பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இந்த மறுதாக்கத்துக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னு சொன்னா அவர் செங்குத்து, இந்த மறுதாக்கத்துக்கு செங்குத்தா இருக்கு. இந்த மறுதாக்கத்துக்கு செங்குத்தா இருக்கிறதால இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னு சொன்னா இப்ப ஒரு தாக்கத்துக்கு என்ன ஒரு விசைக்கு
அதுக்கு செங்குத்தான ஒரு விசை வந்து இந்த தாக்கத்தை செலுத்தாது. ஆகவே என்ன, இந்த சீல பிரயோகிக்கக்குள்ள இந்த மறுதாக்கத்துக்கு எதிராக இந்த சீல விசை கொடுத்து வேலை செய்ய அவசியம் இல்லை. ஆகவே இந்த 4 தானங்களை விட சீல விசையை பிரயோகிக்கக்குள்ள எங்களுக்கு ஆக குறைந்த விசை பிரயோகிக்க வேண்டி இருக்கும். ஆகவே விடை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, இழிவு பருமனுடைய விசை எங்க பிரயோகிச்சா இது உருளம் கேட்டிருக்காங்க. ஆகவே சீல தான் நாங்க இழிவு பருமனுடைய விசையை பிரயோகிக்கக்குள்ள இந்த உருளை என்ன செய்யும், உருள ஆரம்பிக்கும். ஆகவே விடை வந்து 3வது விடை சி. இது 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. 16வது வினா, ஓர் பரிசோதனையின் போது படத்தில் காட்டிய 6 மா பக்கெட்டுகள் வைக்கப்பட்டு இதனை சமநிலை அடைய வைப்பதற்கு 9 கிலோகிராம் திணிவு தேவைப்பட்டது. இப்பரிசோதனையை மீண்டும் செய்யப்படும் போது 10 மா பக்கெட்டுகள் பி என்னும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சமநிலைப்படுத்த எத்தனை கிலோகிராம் திணிவு தேவைப்படும்? இதுதான் இந்த கேள்வி. இது ஒரு தராசு மாதிரி. இந்த நடுவுல இருக்கு, இதுல ஒரு மறுவாக்கம் இருக்கும். நாங்க இதை என்று குறிச்சோம்னு சொன்னா இது 2 சமனான அளவில் இருக்கும். அவை 2 சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம். தராசு மாதிரி தான் நான் இதுல விசை இணைகிற கோட்பாட்டை பயன்படுத்தலாம். இந்த தூரம் தர இந்த நிறை சமன், இந்த தூரம் தர அடுத்த நிறை. இப்ப என்ன சொல்லலாம்னு சொன்னா, இப்ப நாங்க முதலாவது இதுல 6 மா பக்கெட் வைக்காங்களா? அவை முதலாவது 6 மா பக்கெட் 6 மா பக்கெட் வைக்கக்குள்ள முதலாவது சொல்றாங்க 9 கிலோ திணி வருமா. அப்ப எனக்கு ஒரு மா பக்கெட் நிறை எனக்கு தெரியாது. ஆகவே 6 W தர x சமன் 9 தர x. நான் கிலோவிலே எடுக்க நாங்க தேவைன்னு சொன்னா 9 நாங்க நிறைய தேவைன்னு சொன்னா புவி பார்முலால பெருக்கலாம், பிரச்சனை இல்லை. 6 இதுல தர g. ஆகவே என்ன நாங்க g பெருக்கிருக்கேன். g ஓட போயிடும், x ஓட போயிடும். ஆகவே 6 W சமன் 9. ஆகவே W சமன் 9 இங்கு 6 இது சமன் 3 இங்கு 2 கிலோகிராம். ஒரு மா பக்கெட்டை கண்டாச்சு. இப்ப கேள்வி என்ன சொன்னா, 10 மா பக்கெட் வைக்கக்குள்ள எவ்வளவு வேணும் கேள்வி. 10 மா பக்கெட் வைக்கணும்னு சொன்னா என்ன, இதே மாதிரி 10 மடங்கு. ஆகவே 10 மா பக்கெட் வைக்கும் போது 10 மா பக்கெட் வைக்கும் போது நாங்க என்ன செய்ய போறோம், என்ன ஒரு மா பக்கெட் வந்து 1.5 கிலோகிராம் 10 வரைக்கும். ஆகவே W2 சமன் நாங்க 3 தர 10. இதை நாங்க சுருக்கிறோம்னு சொன்னா 15 கிலோகிராம். ஆகவே இந்த விடை வந்து 15 கிலோகிராம். நாங்க விசை திருப்ப கோட்பாட்டை பயன்படுத்தி செஞ்சிருக்கோம். நீங்க வீதம் பார்த்து செய்தா கூட இதை ஈஸியா செய்து முடிக்க முடியும். ஆகவே விடை வந்து 4வது விடை. 17வது வினா, 6 மீட்டர் நீளமான கோலின் இரு முனைகளில் 15 நியூட்டன், 5 நியூட்டன் எனும் இரு நிகர்த்த சமாந்தர விசைகள் தாக்கும் போது அதன் விளைவுளின் தாக்க புள்ளி A ஆகும். 5 நியூட்டன் திசையை புறமாற்றும் போது விளைவுளின் தாக்க புள்ளி B எனின் A, B கிடையிலான மிக குறைந்த தூரம் யாது? இதுதான் அதற்கு கேள்வி. ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இது முதலாவது சந்தர்ப்பத்துல, இது 2வது சந்தர்ப்பத்துல. முதலாவது சந்தர்ப்பம் சொன்னா இது நிகர்த்த சமாந்தர தாக்குதாம். ஆகவே இதுல விளைவுகளுக்கு தெரியும் என்ன, பெரிய விசைக்கு பக்கத்துல நிகர்த்த சமாந்தர விசைன்னு சொன்னா இந்த 2 விசைக்கும் இடையில இருக்கும். ஆகவே நாங்க இதுல விசையை நாங்க விளைவுல வரைங்கன்னு சொன்னா நான் இப்படி இருக்க இதை வரைகிறேன். இதுல விளைவு இங்க இருக்கும், இது ஆ. ஆகவே இதுதான் அந்த தாக்க புள்ளி A. அப்போ இதுல இதை x என்று எடுத்தேன்னு சொன்னா இது x என்று எடுத்தா இவ்வளவு 6 sin x. இதுதான் முதலாவது தரவு வந்தது, 6 sin x. பிறகு 5 நியூட்டன் விசைந்த திசையை புறமாற்றம் சொன்னா எதிராக மாத்தி விடுறது. விசைந்த திசையை புறமாற்றம் அவை மாத்தி விட்டுருக்கேன். அவை இப்ப நிகரா சமாந்தர விசையா மாறிது. ஆகவே நிகரா சமாந்தர விசைக்கிற விளைவு எப்பொழுதும் 2க்கும் இடையில இருக்காது, 2ஐயும் விட்டு வெளியில இருக்கும். அதே நேரம் பெரிய விசைக்கு பக்கத்துல இருக்கும். பெரிய விசைக்கு பக்கத்துல இருந்து வெளியில இருக்கும்னு சொன்னா நிச்சயம் இங்க இருப்பார், இங்கதான் இருப்பார். இதுல விளைவு இங்கதான் இருப்பார். இதுதான் இங்க R' சொன்னா இது என்ன R எடுத்திருக்கோம், இது R' எடுத்திருக்கோம். ஆகவே இது y என்று எடுத்தேன்னு சொன்னா இவ்வளவு உங்களுக்கு தெரியும் 6 மீட்டர். இப்ப நாங்க 2 சந்தர்ப்பத்திலையும் என்ன விசை திருப்ப கோட்பாட்டை பயன்படுத்தி காணப்போறோம். அப்ப இது B, இதுதான் B. ஏங்க ஆல்ரெடி இங்க இருந்துருக்குமே, இதுதான்
இதுதான் இந்த ஏ என்ற புள்ளி. ஏ என்ற புள்ளி இவ்வளவு தூரம் எக்ஸ். ஆகவே எக்ஸையும் வையையும் கண்டு ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னா ஏபி வரும். ஆகவே முதல்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முதல்ல கேஸ் 1க்கு என்ன செய்ய போறேன், விசை இணைகிற மன்னிக்கணும் என்ன விசை திருப்ப கோட்பாட்டை பயன்படுத்துறேன். ஆகவே என்ன 10 தர எக்ஸ் சமன் 5 தர 6 சய எக்ஸ். அவை சுருக்கினோம்னு சொன்னா 2x சமன் 6 சய எக்ஸ். ஆகவே 3x சமன் 6. இதுல இருந்து என்ன சொல்லலாம், x சமன் 2 மீட்டர். அதே மாதிரி கேஸ் 2 பயன்படுத்தினு சொன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா y தர 10 சமன் y சக 6 தர 5. அதாவது இந்த விளைவுல இருந்து இந்த விசை தர அந்த விசை கிடைப்பட்ட தூரம் விளைவுல இருந்து, அதே மாதிரி இந்த விசை தர இந்த இடைப்பட்ட தூரம் இவ்வளவு 6 இவ்வளவு y. ஆகவே என்ன y சக 6. அது சுருக்கின முடிச்சா 1 இது 2 y சமன் y சக 6. ஆகவே y சமன் எத்தனை 6 மீட்டர். ஆகவே கேள்வி சொன்னா ஏபியின் ஏபி கிடைப்பட்ட தூரம் ஏபி. ஆகவே ஏபி is equal to 6 சக 2 சமன் 8 மீட்டர். ஆகவே ஏபி கிடையிலான தூரம் 8 மீட்டர் வரும். இதுல முதலாவது சந்தர்ப்பத்தில் 2 மீட்டர் வருது விளைவு. விளைவுகளின் தாக்குப்படி நகருதி 10 அங்கால. ஆகவே மொத்தத்தை கண்டிருக்கோம் இவ்வளவு எக்ஸ் சொன்னா இவ்வளவு எக்ஸ். ஆகவே எக்ஸ் சக y சமன் 8 மீட்டர். ஆகவே இதன் விடை 8 மீட்டர். இது மூன்றாவது விடை. 18வது வினா, பின்வரும் படத்தில் 3 சிறுவர்கள் ஒரே விதமான சறுக்கி விளையாடும் பலகைகளில் இருக்கும் போது அவர்கள் இருக்கும் நிலைகளை காட்டுகிறது. பின்வரும் தொடர்புகளில் சரியானது எது? அவை 3 படம் தந்திருக்கு. 1 2 3 படம் தந்திருக்கு. ஆகவே இந்த 3 தொடர் வச்சு கொண்டு இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இடையிலான தொடர்பு கேட்டு இருக்காங்க. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது, எக்ஸ் பெரிது ஜெட். ஆகவே கீழுக்கு இருக்குது, ஆகவே ஜெட் மேலுக்கு இருக்குன்றதாக எக்ஸ் பெரிது ஜெட் சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒய் பெரிது ஜெட் சொல்லலாம். ஏன்னா y கீழே இருக்குது, மற்றது மேல இருக்கு, y பெரிது z சொல்லலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன y பெரிது x சொல்லலாம். ஆக இந்த மூன்றையும் வச்சுக்கொண்டு நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு எல்லாத்தையும் பெரிய ஆள் y. ஏன்னு சொன்னா y x விட பெருசு, ஆனா x y விட z விட பெருசு. ஆக z y விட சின்னன்னு இருக்காங்க. எல்லாத்தையும் விட பெருசு y. அதுக்கு அடுத்ததா யார் இருக்க போறா பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் தான் இருக்கு. ஏன்னா எக்ஸ் z விட பெருசு. ஆகவே எக்ஸ் அடுத்தது z. ஆகவே இலகுவான ஒரு வினா. ஆகவே இதுல விடை மூன்றாவது விடை. 19வது வினா, பின்வரும் இணை பற்றிய கூற்றுக்களை கருதுக. ஏ, ஓர் கதவு திறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இணை தொழிற்படும். இரண்டாவது பி, போத்தல் மூடியை திறக்கும் போது இணை தொழிற்படும். சி, ஒரு பொருளின் இரு சமனான நிகரா சமாந்தர விசைகள் தொழிற்படும் போது இணை உருவாகும். ஓய்வில் உள்ள பொருள் ஒன்றில் இணை இருக்காது. மேலே உள்ள கூற்றுக்களில் சரியானது எது அல்லது எவை? ஆகவே நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கூற்றை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கதவு திறக்கப்படும் போது இணை தொழிற்படும் என்று சொல்றது பிழை. ஏன்னு சொன்னா கதவு தொழிற்படக்குள்ள ஒரு அச்சு பற்றி ஒரு விசை மூலம் என்ன செய்யறாங்க, விசை திருப்பம் இருக்குமே தவிர இணை இருக்காது. ஆகவே முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது, போத்தல் மூடியை திறக்கும் போது போத்தல் மூடியை நாங்க இரு விசைகள் அதுல பரிதி வழியை இரு விசைகளை தொடுத்து தான் நாங்க போத்தல் மூடியை திறக்க இயலும். ஆகவே அது இணை தொழிற்படும். ஆகவே பி கூற்று சரி. சி கூற்று இணைந்த வரையிலக்கணமே அதுதான். அதாவது இரு சமனான நிகரா சமாந்தர விசைகள் தொழிற்படும் பொழுது இணை தொழிற்படும். ஆகவே அது சரி. ஓய்வில் உள்ள பொருள், அதாவது சமநிலையில் உள்ள பொருளுக்கு இணை இருக்காது. சமநிலை சொன்னா ஓய்வு, ஓய்வு சொன்னா சமநிலை. ஆகவே ஒரு பொருள் சமநிலையில இருக்குன்னு சொன்னா நிச்சயம் அசையாது,
ஒரு அச்சு பற்றி சுழலாது. ஆகவே கடைசி கூற்றும் சரி. ஆகவே விடை வந்து பி சி டி தான் இதுல சரியான விடை. முதலாவது விடை. 20வது வினா. உருவில் காட்டியவாறு ஓர் மனிதன் 180 நியூட்டன் புல்வெட்டியை மாறாத வேகத்தில் தள்ளுகிறார். புல்வெட்டியின் மீது உராய் விசை 90 நியூட்டன். தரையுடன் 45 பாகை கோணத்தில் உள்ள கைப்பிடி மீது மனிதன் செலுத்தும் விசையையும் தரையினால் புல்வெட்டி மீது செவ்வன் தாக்கத்தையும் முறையே. இதான் இந்த படம். அதாவது ஒரு நம்மளோட டியூட்ல படி அழகான படமா இருக்கு. நான் இது ஒரு கோட்டு படம் வரைஞ்சிருக்கேன். அப்ப இதுல மனித உருவம் தாக்குறான். ஆகவே என்ன எஃப் என்ற விசையை எடுப்போம். எஃப் என்ற விசையோட அவர் ஒரு விசையை கொடுக்க. இது உராய் விசை 90 நியூட்டன். உராய் விசை 90 கேள்வியில தந்திருக்காங்க. உராய் விசை 90. ஆவிற்கு உராய் விசை இங்க இருக்கும். இது 90 நியூட்டன். இதுல நிறை வந்து 180 நியூட்டன் தந்திருக்கு. அது மறுதாக்கம் வந்து கேள்வி. ஆகவே மறுதாக்கம் 6 என்று சொல்லியிருக்கு. இது மறுதாக்கம் 6. ரைட். அது மறுதாக்கம் செங்குத்தா இருக்கும். இதுதான் இந்த புல்வெட்டியில தாக்குற மொத்த விசைகளை குறிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இது வந்து மாறாவேகத்துல என்ன செய்யுது? மாறாவேகத்துல அசைக்கலாம். ஆகவே மாறாவேகத்துல அசைக்காரன்னு சொன்னா ஆர்முடுவர் வந்து எங்களுக்கு 0 தெரியும். ஆகவே நான் இப்ப என்ன புல்வெட்டிக்கு அப்ப இங்க நாங்க என்ன அடுத்ததா பார்க்கலாம்னு சொன்னா இந்த 45 பாகை கோணத்தில் இருக்கிற விசையை நான் நிலைக்குத்து கிடை விசையா நான் என்ன செய்யலாம்? பிரிச்சு எழுதலாம். ஆகவே கிடையா பிரிச்சேன்னு சொன்னா இங்க 45 பாகை கோணம் பாரத்தால கிடையா பிரிச்சா எஃப் கோஸ் 45. அது நிலைக்குத்தா பிரிச்சா எஃப் சைன் 45. அது இந்த கோணத்தான் தங்கி இருக்கு. இந்த கோணம் இங்க வந்திருந்தேன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? இது சைன் வந்திருக்கும், இது கொஸ்டன் வந்திருக்கும். இந்த கேள்வியை பொறுத்தவரை எப்படி போட்டாலும் சரி 45 பாகை சைன் கோசன் சமம். இப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா புல்வெட்டிக்கு கிடையாக எஃப் சமனியமை பயன்படுத்த போறோம். ஆக புல்வெட்டிக்கு என்ன இயங்குறது? கிடையா இயங்குது எஃப் சமனியமை. ஆக கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மொத்தமா இங்க கிடையா இருக்கிற என்ன? எஃப் கோஸ் 45 பாகை இங்கால மைனஸ் 90 சமன் என்ன? எம் என்ன 180 சொன்னா 18 தர 6 முதல் 0 என்ற சீரான வேகம் சொன்னா 6 முதல் 0. ஆகவே எஃப் தர ஒன்றின்கீழ் வர்க்கமூலம் 2 தந்திருக்காங்க. அங்கால ஒண்ணா 90. ஆகவே எஃப் சமன் 90 வர்க்கமூலம் 2 நியூட்டன். எஃப் வந்து 90 வர்க்கமூலம் 2 நியூட்டன் எஃப் கண்டு. ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது மேல் நோக்கி அசையல்ல, மேல் நோக்கியும் அசையல்ல, கிடையாது அசையல. மேல் நோக்கி ஆரம்பம் இருக்காது. ஆகவே நாம் மேல் நோக்கி தாக்குற விசை கீழ் நோக்கி தாக்குற விசை கிட்டாலும் சரிதான், அல்லது மேல் நோக்கி எஃப் சமன் போட்டாலும் சரிதான். ஆகவே தொகுதிக்கு மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பயன்படுத்த போறோம். தொகுதிக்கு மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இது மேல் நோக்கி தாக்கும், இது வந்து கீழ் நோக்கி தாக்கும். மேல இதே மாதிரி இருக்கு, இது கீழ் நோக்கி தாக்கும், இது கீழ் நோக்கி தாக்கும். ஆகவே நாங்க இதை குறிச்சோம்னு சொன்னா என்ன? இவர் மேல் நோக்கி கீழ் நோக்கி இருப்பார், இவர் இங்க இயங்குற திசை நோக்கி இருப்பார். அதுல மறுதாக்கம் மேல் நோக்கி இருக்கும், எஃப் சைன் 45 கீழ் நோக்கி இருக்கும். அதை பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் மைனஸ் எஃப் சைன் 45 மைனஸ் 180 சமன் எம் தர 0. ஆகவே இதுல இருந்து சொல்லலாம் வந்து ஆர் மைனஸ் எஃப்க்கு பதிலா 90 வர்க்கமூலம் 2 தர ஒன்றின்கீழ் வர்க்கமூலம் 2 என்ற சைனுக்கு சைன் 45க்கு ஒன்றின்கீழ் வர்க்கமூலம் 2 தந்திருக்காங்க. சய 180 சமன் 0. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் சய 270 சமன் 0. ஆகவே இதுல இருந்து ஆர் சமன் 270 நியூட்டன். ஆகவே கைப்பிடியில வளர்க்கிற விசை வந்து 90 வர்க்கமூலம் 2, செவ்வன் மறுதாக்கம் வந்து 270 நியூட்டன். ஆகவே இந்த விடை வந்து எங்களுக்கு 5வது விடை.